அவருடைய அனந்த ஞானம் பாருங்கள். சில சத்தியத்தை வலியுறுத்த மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எதை சொன்னார்? ஒரு உதாரணம் பார்ப்போமா? மார்க் 11:23. நீ சொல்லுகிறபடியே ஆகும். அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி, சீறுகிற நெருப்பாக இருந்தாலும் சரி, ரைட், புயலாக இருந்தாலும் சரி, சிங்கக்கபியாக இருந்தாலும் சரி, நீ சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ரைட், கிருபை பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிற்று. எந்த வார்த்தை? என்னுடைய நாவில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை என் மண்டை ஏற்றுக்கொண்டது பாருங்க. கிருபை கிருபை கிருபை. 20 தேசங்களுக்கு மேலாக எனக்கு அங்கேருந்து தொலைபேசி வருகிறது. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சரிங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன மார்க் 11:23 நான் கீழ்ப்படுகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்ன சொன்னார்? நீ சொல்லுகிறபடி தான் ஆகும். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. வாழ்க்கை ரொம்ப குதூகலமாக இருக்குது. ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், சுகமடைகிறார்கள், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைகின்றன, கடன்லேருந்து வெளியே வராங்க. நடப்பது என்ன தெரியுமா? காணிக்கை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். நானும் மீடியா மினிஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கிருபை உங்களையும் நான் அதற்கு அழைக்கிறேன். எதற்கு? என்னை போல பேசி ஜனங்களை விடுவிக்க, பவுலை போல பேசி ஜனங்களை விடுவிக்க, இயேசு கிறிஸ்துவை போல பேசி ஜனங்களை விடுவிப்பது ரொம்ப எளிதான காரியம். அது தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியம். ஏசாயா சொன்னார் பாருங்க, 42:22. அதை நான் கேன்சல் பண்ணுறேங்க. அவர் என்ன சொல்கிறா தெரியுமா? ஒருத்தனும் பேச மாட்டான், என் ஜனங்கள் எல்லாம் நடுத்தருவில் நிற்பார்கள். ஏசாயா 42:22 பாருங்கங்க. இந்த ஜனமோ, எந்த ஜனம்? நல்ல ஜனம். சூறையாடப்பட்டும் கொள்ளையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? அப்பாலே போ சாத்தானே, விட்டு விடு, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல ஆள் இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு மனம் திரும்புவீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவீர்களா? பிரச்சனையை பார்த்து பேசுவது இயேசு கிறிஸ்துவுடைய அவர் சொன்ன வார்த்தையாகிய மார்க் 11:23 கீழ்ப்படிவது. பேதுரு கீழ்ப்படிந்தாங்க. 40 வருஷம் நடக்க முடியாதவன் கஷ்டப்பட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி அவனை எழுப்பி விடலையே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட, ஐத்திகுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, தபித்தாலே எழுந்திரு. இந்த கலையை கற்றுக்கொள்ளுவதற்கு நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போக வேண்டியதில்லைங்க. ரைட், 2 காரியத்தை சொல்கிறேன், 3 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, ஒரு 30 நாட்களுக்கு வேறு செய்தியை கேட்காதீங்க. வெரி இம்பார்ட்டண்ட் அட்வைஸ். 2வது, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்று வழங்குகிறது பாருங்கள். அந்த செய்திகள் ஒரு நாளைக்கு 4 கேளுங்க, நேரம் இருந்தால். நேரம் இல்லைன்னா 2 கேளுங்க. 3வது நாள் அடிக்கடி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இல்லையா, அந்த புக்கில் ஒரு 3 புக்கு வாங்குங்க. ஜஸ்ட் 30 days. நீ எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? ஒரு நாளைக்கு மினிமம் 2 hours ஒதுக்கணும். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம். எதுக்கெல்லாம்? என் செய்தி 2 கேட்கணும், அப்புறம் 1 மணி நேரம் அந்த புக்கை வாசிக்கணும். இந்த 2ஐயும் 1 மாதம் தீவிரமாக செய்யுங்கள். உங்கள் மண்டை திறந்துடும். என்ன திறந்துடும்? ஐயோ, இங்கே அல்லவா புதையல் இருக்குது, என் நாவலில் தானே புதையல் இருக்கிறது என்பதை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிடும். அதுதான் பவுல் சொல்கிறாரு 12:2 மனதை புதிதாக்குங்க என்றால் என்ன? உன்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது தான் மனதை புதிதாக்குவது. நான் சொன்ன 3ஐயும் 30 நாட்கள் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.